நான் இல்லம் சாதி மற்றும் வித்தியாசமான அரசியலிருந்து வரேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சான்றோர்களே, சபையோர்களே, நடுவர்களே, நன் மதிப்புக்கு உரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் பணிவு. உங்கள் முன்னிலையில் வாழைச்சேனை மண் ஈன்றெடுத்த இலக்கிய ஆளுமையான வையகமட் அவர்களை பற்றி உங்கள் முன்னிலையில் அவரை பற்றியும் அவரது சிறப்புகள் பற்றியும் சிறிது நேரம் உரையாற்றி செல்லலாம் என நினைக்கப்படுகிறேன். ஆகவே எனது குறை நிறைகளை நீங்களே அவதானித்து தனக்குரிய தகுந்த தீர்வினை வழங்குமாறும் நடுவர்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கல்குடா பிரதேசத்தின் வாழைச்சேனை மண் ஈன்றெடுத்த இலக்கிய ஆளுமையான வையகமட் அவர்கள் மரணித்து 33 வருடங்கள் கடந்தாலும் என்றும் ஒளியாக மங்காத ஒளியாக இன்றும் ஒளித்துக் கொண்டிருக்கின்றதே அவரது சிறப்புகள் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது கிழக்கிழங்கையின் வாழைச்சேனை பிரதேசத்தில் 1945 ஆண்டு 4ஆம் மாதம் 29ஆம் திகதி அன்று யாசின் பாபா மற்றும் சுலைஹா உம்மா என்ற தம்பதியினர் மூலமாக வாழைச்சேனை மண்ணில் இந்த வையகமட் அவர்கள் பிறக்கின்றார். இந்த வையகமட் அவர்களின் ஆளுமைகளை பற்றி நாம் நோக்கும் பொழுது 1931ஆம் ஆண்டு தனது ஆரம்ப கல்வியை ஆரம்பிப்பதற்காக வாழைச்சேனை அரசினர் கலவன் பாடசாலையில் இணைந்து தனது மேலதிக கற்றலை தொடர்வதற்காக ஓட்டமாவடி சிரேஷ்ட பாடசாலையில் இணைந்து தனது கல்வி புத்தகாதார சாதாரண தர பரீட்சையிலும் சித்தியடைகிறார். மேலும் தனது மேலதிக கல்வியை தொடர முடியாமல் போனதால் அவர் 1963ஆம் ஆண்டில் பயிற்றப்பட்ட மாணவ ஆசிரியராக நியமனம் பெற்று 1968ஆம் ஆண்டில் அட்டாளைச்சேனையில் கலாசார ஆசிரியர் மாணவ பயிற்சி பட்டறையில் பங்கு கொண்டு மாணவ ஆசிரியராக நியமனம் பெற்றார். அதே போன்று குறித்த ஆண்டிலேயே தனது கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலும் சித்தியடைகிறார். இவ்வாறு சென்று கொண்டிருந்த வையகமட் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் பல்வேறுபட்ட கட்டுரைகள், பல்வேறுபட்ட சிறுகதைகள், பல்வேறுபட்ட சமூக ஈடுபாடுகள், இலக்கிய ஈடுபாடுகள் போன்றன முக்கிய அம்சம் வகிக்கின்றன. இவரது சமூக ஈடுபாட்டினை நோக்கும் பொழுது நாம் இவர் சிறுவயதிலேயே இருந்து இந்திய மகாகவியான அல் கமா இக்பால் அவர்களின் கவிதைகளின் ஈர்க்கப்பட்டார். இந்த ஈர்ப்பின் காரணமாக வாழைச்சேனை மண்ணில் இக்பால் இளைஞர் கழகம் என்ற முன்னேற்ற கழகத்தை கடந்த 17வது வயதில் நிறுவுகின்றார். இந்த கழகத்தின் மூலமாக பல்வேறுபட்ட சமூக செயற்பாடுகளை மேற்கொள்கின்றார். அத்தோடு பல்வேறுபட்ட பாடசாலைகளின் உயர்வுக்காகவும் இவர்களின் பங்கு முக்கியம் வகிக்கின்றன. அதை கொண்டுதான் தனது 17வது வயதில் எழுத்துத்துறையில் புகுகின்றார். இவரது எழுத்துத்துறையில் பாரிய பங்களிப்புகள் காணப்படுகின்றன. இவரது இலக்கிய ஈடுபாட்டை நோக்கும் பொழுது நான் 17வது வயதிலேயே எழுத்துத்துறையில் புகுந்தேன் என்ற இவரது கூற்று இதற்கு முக்கிய சான்றாக அமைகிறது. மேலும் கட்டுக்கோப்புடன் கட்டுரைகளை எழுதக்கூடிய பல்வேறுபட்ட திறமைகளை கொண்ட இவர் பல்வேறுபட்ட தொகுப்பு கட்டுரைகளை வழங்கி இறுதியாக 1992ஆம் ஆண்டளவில் வழியும் மொழியும் என்ற கட்டுரையினை நூலாக தொகுத்து வெளியிட்டார். அதே போன்றுதான் சிறுகதையில் தனக்கென தனி நாமத்தை பதித்த ஒரே ஒரு எழுத்தாளர் என்றால் இவரை முக்கியமாக கூறலாம். இவரின் எழுத்து துறையில் முக்கிய பங்காக இவரது சிறுகதை அமைகின்றது. இவரது சிறுகதையை எடுத்து நோக்கும் பொழுது அடித்த தரங்கள் என்ற சிறுகதை முக்கியம் வருகின்றது. இந்த சிறுகதை மூலமாகவே இவர் எழுத்துத்துறையில் புகுந்தார் என்றும் கூறலாம். அதே போன்றுதான் தற்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன இஸ்ரேலிய பிரச்சினைகளை கூட தொகுத்து அவரது அனுதாபங்களை வெளியிடுவதற்காக புனித பூமி என்ற சிறுகதையை கூட இவர் தொகுத்து வழங்கியிருக்கின்றமை மிகவும் புனிதமான விஷயமாகும். அதே போன்றுதான் இவரது சிறுகதையை எடுத்து நோக்கும் பொழுது வாழ்க்கைக்கு தேவையான யதார்த்தங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு பண்புகளையும் அத்தோடு போராட்டங்களாக நிகழக்கூடிய அதிகாரங்களுக்கு எதிராக குரல் எழுப்பக்கூடிய பல்வேறு போராட்டங்களை கூறுகின்ற ஒரு சிறுகதையாகவும் இவரது சிறுகதைகளை பார்க்கலாம். இவரது சிறுகதைகள் எவ்வாறான நூல் வழிபடி எவ்வாறான சஞ்சிகைகளில் வெளிவந்தன என்று நோக்கும் பொழுது பல்வேறுபட்ட இளம்பிறை
இன்சான், அதே போன்று மணிமேகலை, பல்வேறுபட்ட தினசேகரி, வீரசேகரி போன்ற நூல்களிலும் அதாவது தினசேகரி போன்ற சஞ்சிகைகளிலும் அச்சுடகங்களிலும் இவரது சிறுகதைகள் வெளியிடப்பட்டமை முக்கிய விடயமாகும். அதே போன்று இவரது சிறுகதையானது சமூக பார்வையை கொண்டதாக அமைந்துள்ளது. அதாவது சமூகத்தில் நடைபெறக்கூடிய சமூக பிரச்சனைகளை தொகுத்து தரக்கூடியதாக இவரது சிறுகதைகள் அமைந்துள்ளன. அதாவது அடித்த கரங்கள், கண்ணீர் கண்ணீர், அதே போன்று ஒரு மேலும் இவ்வாறான கதைகளை கூறுகின்ற சிறுகதைகளை இவர் இவ்வாறான நூல்களில் வெளியிட்டிருக்கிறார். அதே போன்றுதான் நாம் பார்க்கும் பொழுது இவர் தமிழ் முஸ்லீம் என்ற இன பாகுபாடு இல்லாமல் தனக்கான பணியை மேற்கொண்ட ஒரு புனிதமான மகானாகவும் இவர் காணப்படுகிறார். பல்வேறு மாணவர்களின் வறிய மாணவர்களின் கல்விக்காக உழைத்துள்ளார். ஆகவேதான் இவர் பல்வேறுபட்ட சிறப்புகளையும் பெறுகின்றார். மேலும் இவ்வாறான சிறப்புகள் மூலமாக புனித மகானாக இவர் போற்றப்படுகின்றார். இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக இவர் கொல்லப்படுகின்றார். ஆனால் எவ்வாறான காரணத்திற்காக இவர் கொல்லப்பட்டார் என்பது இன்னும் அறியப்படவில்லை. நாம் வெவ்வேறான காரணங்களை கூற முடியாது. சுட்டாலும் சங்கு நிறம் வெள்ளையா என்பதை போல இவர் மறைந்தாலும் இவரது புகழ் இன்றும் ஒழித்துக் கொண்டிருப்பது மிகவும் சந்தோஷமான விடயமாக காணப்படுகின்றது. முக்கியமாக இவர் மறைந்து 33 ஆண்டுகளை தாண்டி சென்றாலும் அவரின் நினைவுகளை கூறுவதற்காக இவ்வாறான நிகழ்ச்சி நடத்தப்படுவதை எட்டி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்ன? எமது பிரதேசத்தில் பல்வேறுபட்ட ஆளுமைகள் ஒளிந்து கொண்டு வருகின்றன. தமிழ் சமூகமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் சரி, எமது சமூகத்தில் அந்த காலத்தில் காணப்பட்ட ஆளுமைகள் இந்த காலத்தில் காணப்படுகின்றன என்பது அரிதான விடயமாகவே காணப்படுகின்றது. எமது சமூகத்தில் இவ்வாறான ஆளுமைகள் வளர வேண்டும், அதற்காக இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்பதில் நான் மிக்க சந்தோஷம் அடைகின்றேன். அதே போன்றுதான் இவரது சமூக ஈடுபாட்டில் ஆய்வு கட்டுரைகளும் காணப்படுகின்றன. கிழக்கிழங்கிய முஸ்லிம் இளைஞர்களின் கல்வி சிந்தனை என்ற தொகுப்பை இவர் ஆய்வு கட்டுரையாக எழுதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அரங்கேற்றியும் காணப்படுகின்றார். இவ்வாறான பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு மகானாக இவர் காணப்படுகின்றார். மேலும் குறிப்பிடுவோம் ஆனால் இவரது பணியை உற்று நோக்கும் பொழுது நாம் கல்வி எனது ஒரு உயிர் நாடி போன்றே அவர் செயல்படுகின்றார். இனமில்லை, மதமில்லை, பேரமில்லை, ஆனால் அவரது பணி ஒரே நோக்கம், எனது கல்வி நான் பட்ட கஷ்டங்களை எனது மாணவர்கள் படக்கூடாது. ஆகவே அந்த கல்வியை நான் பாரிய பங்கை செலுத்த வேண்டும். நான் மறைந்தாலும் எனது புகழ் மறைய கூடாது என்பதற்காகவே அவர் பாடுபட்டுள்ளார். அவர் மதம் பார்க்கவில்லை, வேதம் பார்க்கவில்லை. அவர் ஒரே நோக்கம் கல்வி 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 என்றே ஓடுகின்றார். ஆகவேதான் அவர் மறைந்தாலும் இன்றும் எமது முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, தமிழ் சகோதர சமூகம் கூட இன்றும் அவரை போற்றக்கூடிய ஒரு நிலைமை இன்று எமது சமூகத்தில் காணப்படுகின்றது. ஏன் காரணம் என்ன? அவரது பணி அற்பமானது. எமது தமிழ் சகோதரர்கள் கேட்டால் கூட அவரின் மகத்தான பணிகளை இன்றும் கூறக்கூடிய நிலைமை சாத்தியமாக காணப்படுகின்றது. அவ்வாறான ஆளுமைகள் இன்று எமது காலத்தில் இருக்கின்றதா? இல்லை. அவ்வாறான காலநிலை, அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மண்டலத்தை நினைத்து நான் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். ஒரு மாணவன் என்ற ரீதியில் இந்த இவ்வாறான நிகழ்வினை நான் ஒட்டி சந்தோஷம் அடைகின்றேன். காரணம் என்ன? அவர் மறைந்தாலும் அவரது நினைவுகள் 33 ஆண்டுகள் அவரை மரணித்து, ஆனால் அவரது புகழ்கள் இன்னும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை நான் மிகவும் ஆச்சரியம் அடைகின்றேன். நான் இந்த போட்டி நடத்தப்படுவதை அன்றுதான் நினைத்தேன். எங்களுடைய பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு ஆளுமை இருந்ததா என்று நான் அறிந்து கொண்டேன். இந்த போட்டிக்கு முன்னதாக நான் அறிந்தது இவ்வாறான ஒரு மனிதரை அறிந்ததில்லை. ஆகவே என்னை போன்று எத்தனை மாணவர்கள் இந்த வழியில் இருப்பார்கள், எத்தனை இளைஞர்கள் இருப்பார்கள். எமது தலைமை மறைந்து கொண்டு செல்கின்றது. ஆனால் எமது தலைமையை எடுத்து காட்டுவதற்கான நிகழ்ச்சியில் அறிந்து இவ்வாறான நிகழ்ச்சிகள் மேலும் நடத்தப்பட வேண்டும். என்னை போன்ற மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? இந்த போட்டி நடாத்தப்படுவது என்று நான் நினைத்தேன். இவ்வாறான ஒரு ஆளுமை எமது பிரதேசத்திலும் இருக்கின்றதா? எமது பிரதேசத்தில் இருந்ததா? எமது தமிழ் சமூகத்திற்கும் ஒரு உகந்த உதாரணமாக காணப்பட்டாரா என்று ஒரு தகவலை நான் இந்த போட்டியிலே நான் அறிந்தேன். இந்த போட்டிக்காக நான் கூறவில்லை. இவ்வாறான போட்டிகள் நடாத்தப்பட வேண்டும். என்னை போன்ற மாணவர்கள் வெளியில் இருக்கின்றார்கள். ஏன் இந்த காரணம்? பல்வேறுபட்ட காரணங்கள், பல்வேறுபட்ட சமூக செயற்பாடுகள் ஏன் நடைபெறுகின்றது? சமூக விரோத செயல்கள் ஏன் நடைபெறுகின்றது? இவ்வாறான ஆளுமைகளை போன்ற மாணவர்களை உருவாக்கி எங்கள் சமூகம் வெட்கப்படுகின்றது. ஏன் இவ்வாறான சமூகத்தை எமது பாடசாலையில் என்ன நடைபெறுகிறது? புத்தக பூச்சிகளாகவே எமது பாடசாலை காணப்படுகிறது. இவ்வாறான ஆளுமைகளை உருவாக்க வேண்டிய தேவையை உணரவில்லை எமது சமூகம் இன்றும். ஆகவே இவ்வாறான ஆளுமைகள்
இவர்கள் ஆளுமைகள் மறைந்தாலும் இவர்கள் ஆளுமைகளின் சிறப்பு என்றும் மறையாது என்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வையங்கள் சேர்ந்தவர்களை பற்றி பேசிக்கொண்டே செல்லலாம். இவர்களின் ஆளுமை மிகவும் வியக்கத்தக்கது. உதாரணமாக பெண்களின் இயலாத நிலையை கூட எடுத்து எம்பக்கூடிய உப்பு கரைந்தது என்ற அவர் சிறுகதை கூட இவ்வாறான பெண்களின் நிலையை எடுத்து காட்டுகிறது. எனது கைகள் தேடி செல்வதே எனது நல்ல எண்ணம். அவ்வாறான அவரை கூட்டு இவர்களது சிறுகதையின் மிக்க உகந்த விடயமாக காணப்படுகிறது. என்ன புரிகின்றார்? எனது கைகள் எங்கேயும் எப்பேயும் ஒரு உன்னதமான உண்மையை தேடி செல்வதே எனது நல்லெண்ணம் என்று கூறுகின்றார். இந்த உரையை நாம் பார்க்கும் பொழுது என்ன கூறுகின்றார்? அவர் எப்பொழுதும் ஒரு மகத்தான பணியை மேற்கொண்டு வருகின்றார். இதை நாம் அறிய வேண்டாமா? இதை அறிய வேண்டும், கட்டாயம் அறிய வேண்டும், மாணவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். இவ்வாறான ஒரு ஆளுமை பிரதேசத்தில் இனம் மதம் பேதம் என்று பார்க்காமல் சேவை செய்ததே இவ்வாறான ஆளுமை மீண்டும் உருவாக வேண்டாமா? எமது சகோதர மதத்திலும் உருவாக வேண்டாமா? எமது முஸ்லிம் மதத்திலும் உருவாக வேண்டாமா? சமூகம் மதம் பேதம் பார்க்காமல் ஒன்றிணைய வேண்டும். இவ்வாறான ஆளுமையை நாம் உருவாக்க வேண்டும். இவ்வாறான ஆளுமையை உருவாக்குவதன் மூலமாக பல்வேறுபட்ட சிறப்புகளை எமது சமுதாயம் அடையும். எமது சமுதாயம் ஒன்றுபட்ட சமூகம். இவ்வாறான வையமத் சேர்ந்தவர்களின் முயற்சி மூலமாக இன்று எமது தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து காணப்படுகிறது. இவ்வாறான நிலை மீண்டும் உருவாக வேண்டும். மீண்டும் இந்த வையமத் சேர்ந்தவர்களின் முயற்சியை நான் கூறுவதில் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். இவ்வாறான ஆளுமைகள் என்றும் போற்றப்பட வேண்டிய விடயமையாகும். சுட்டாலும் சங்க நிறம் வெள்ளையா